தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் கில்லி சரத் அவர் இப்போ சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக இருக்குது. அவர் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் பொழுது அந்த ஸ்டேடியத்துக்குள்ளேயே ஃபோனில் வந்து ஏதோ ஒரு பவுடர் மாதிரி இருக்குது. அந்த பவுடரை வந்து அவருடைய கிரெடிட் கார்டை வச்சு ஒரு லைன் போடுறாரு. ஒரு 500 நோட்டை வச்சு இப்படி மறைச்சிருக்காப்புல பக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருக்குது. இன்றைக்கி ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு மராத்தானில் சிஎம் விஜய் அவர்கள், அப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், இன்னும் நிறைய பேர் பங்கெடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் கூட எடுத்திருக்கிறாங்க. அதில் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ சரவணன், அதான் அந்த கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சுட்டு டான்ஸ் ஆடினாப்பில்ல, அவரும் அதில் பங்கெடுத்திருக்கிறாரு. இப்போ இதில் அந்த சரத் பங்கெடுத்த சரத் யூஸ் பண்ண அந்த பவுடர் யூஸ் பண்ண வீடியோ பயங்கர வைரல் ஆகிருக்கு. இது நிறைய பேசு பொருளையும் உண்டாயிருக்கு. அதாவது ஒரு பொது வெளியில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இவர் வந்து ஒரு ட்ரக்ஸை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுவும் அது ஹெராயின்னு சொல்கிறாங்க சில பேர் அதை கொக்கைன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மைங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கும் பொழுது உடனடியாக சரத் அவர்கள் தன்னுடைய ஃபேமிலியோட ஒரு வீடியோ போடுறாரு. அவரும் ஒரு மனைவி, ஒரு குழந்தையோட ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்காப்புல அவருடைய சோஷியல் மீடியாவில், ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காப்புல. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, என்னுடைய குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக நான் அதை அந்த மாத்திரையை நுணுக்கி கிரெடிட் கார்டை வச்சு நான் லைன் போட்டு ஒரு 500 நோட்டை வச்சுக்கிட்டு நான் இருந்தேன். அது வந்து குழந்தை கொடுக்குற மாத்திரை. அது வந்து குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது நேரடியாக வாயில் போட்டால் துப்பிடுது அப்படிங்கிறதுக்காக, வழக்கமாக தண்ணியில் கரைச்சி கொடுக்கறதுக்காக அந்த மாத்திரையை வந்து க்ரஷ் பண்ணி நான் அதில் லைன் போட்டிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதில் அவனுடைய மனைவி ஒன்று சொல்கிறாங்க, அப்போ வந்து குழந்தைக்கு வந்து 1.5 வயசு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது உண்மை எது பொய்ன்னு அந்த 2 வீடியோ வைரலாக இருந்துச்சுங்களா, அந்த 2 வீடியோ திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நிறைய பேர் பேச தவறிய விஷயங்கள் அதில் டீகோட் பண்ணும்போது நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிச்சு. அவங்களே வாயை விட்டு மாட்டியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ தான் பயங்கர வைரலாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரக்ஸு மாதிரி ஒரு பவுடர் மாதிரி ஒன்று பயன்படுத்துகிறார் இல்லையா, அதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காப்புல. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த கொக்கைன் அல்லது ஹெராயினாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சரத் சொல்கிறது மாதிரி மாத்திரை இல்லாமல் பொதுமக்கள் சொல்கிறது மாதிரி இது ஒரு ட்ரக்ஸு, ஒரு கொக்கைனோ அல்லது ஹெராயின் பவுடரோ தான் அப்படிங்கிற உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவர் மீது ஏன் இன்னும் வழக்கு பதியப்படாமல் இருக்குது? இவர் ஏன் இன்னும் கட்சியிலேருந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்காமல் இருக்காங்க? எம்எல்ஏ பதவியிலேருந்து ஏன் நீக்கப்படாமல் இருக்கிறார்? இவர் மேலே ஏன் வழக்கு பதியப்படாமல் இருக்குது அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கனாக்கா, இவர் போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் பொதுவெளியில், அதுவும் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளேயே பயன்படுத்துகிறாரு அப்படின்னாக்கா, இந்நேரம் இவர் மேலே வழக்கு போட்டு இவரையே உள்ள இருக்கணும் போதைப் பொருள் பயன்படுத்தினதுக்கு அப்படின்னு இன்னும் சில பேர் கேட்குறாங்க. இதை விட்டு ஏன் இன்னும் டிஎம்கேனுடைய அட்வொகேட் விங் ஏன் இவர் மேலே இன்னும் வழக்கு பதியாமல் இருக்குது, புகார் கொடுக்காமல் இருக்குது, இது ஏன் பெரிய பேசு பொருளாக ஆக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க பதில் சொன்ன வீடியோ இருக்குல்ல, யார் இவங்க சரத் அவர்கள் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டார்ல, அதில் அவர் பேசும்பொழுது மாத்திரையை நுணுக்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு குழந்தைக்கு. அப்புறம் அவங்களோட மனைவி வந்து இது 1.5 வயசு குழந்தை, எங்கள் பாப்பா 1.5 வயசாக இருக்கும் பொழுது நாங்கள் ஸ்டேடியம் தூக்கிட்டு போனோம், அப்போ பாப்பா மாத்திரை துப்புனதுனால நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துருங்க. நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைமில் ஃபேமிலியோட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைமில் வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில் கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். இன்னைக்கு ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 years இருக்கும். இப்போ 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த 2 வீடியோவிலையும் பொதுவெளியில் சோஷியல் மீடியாவில் சில கேள்விகள் எல்லாருமே முன் வைக்கிறாங்க. அது முன் வச்ச கேள்வியில் என்னென்னா, அப்போ நீ குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தோன்னு சொல்கிற, முதல்ல அது 1.5 வயசு குழந்தைங்கிறத அவங்க ஒய்ஃபே உறுதிப்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீடியோ ஏஐ செய்யப்பட்ட வீடியோ அப்படிங்கிறத அவர் எங்கேயும் சொல்லலை. அப்போ இந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியோட ஒத்துக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த வீடியோவில் இருக்கிற நான் இல்லை, என்ன மாதிரி உள்ள இன்னொருத்தன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லலை. அப்போ அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ அவங்க தான் எடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோவில் உள்ளதும் சரத்து தான் அப்படிங்கிறத அவர் சரத்தும் ஒத்துக்கிறாரு, அவங்க ஒய்ஃபும் ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோ ஃபேக் வீடியோ கிடையாது, ஏஐ செய்யப்பட்ட வீடியோ கிடையாது, எடிட் செய்யப்பட்ட வீடியோ கிடையாது, அதில் உள்ள சரத்து ஒரிஜினல் எடுக்கப்பட்ட வீடியோ. சரி, ஓகே, பாயிண்ட் 1 ஓகே. இப்போ ரெண்டாவது என்னன்னாக்கா, எல்லாரும் எழுப்புற கேள்வி, 1.5 வயசு குழந்தைய
முதல்ல எதுக்கு அவ்வளவு சவுண்டு இரைச்சல் அதிகமாக உள்ள அந்த இடத்துக்கு முதல்ல குழந்தை எதுக்கு தூக்கிட்டு போகிறீங்க? மருத்துவர்கள் கொடுக்குறதே அறிவுரை என்னன்னாக்கா, இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாக்கா இரைச்சலாக உள்ள பகுதிகளுக்கு குழந்தை தூக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம பல்லவி சகோதரிக்கு வந்து ஏன் குழந்தைய வந்து நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஏன் தூக்கிட்டு வர்றீங்க? அங்கே ரொம்ப இரைச்சலாக இருக்கும், மைக் போட்டு பேசுவாங்க, இன்னொன்று மியூசிக் சிஸ்டம் இருக்கும் அந்த சிங்கப்பெண் படை ஆரம்ப விழாவில். அப்போ நிறைய இரைச்சல் இருக்கும், அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா? அப்போ அந்த குழந்தை வந்து எப்போவுமே வெளில கூட்டு போடாதுன்னு மருத்துவர் சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் வாலண்டியராக தூக்கிட்டு போகிறீங்க, சிம்பத்தி தேடுறீங்க அப்படின்னு கேள்வி முன் வச்சோம். அதே கேள்வி சரத்திட்டையும் கேட்குறோம். ஒருவேளை குழந்தைய தூக்கிட்டு போனது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைய ஏன் அவ்வளவு இறைச்சலான இடத்துக்கு ஏன் தூக்கிட்டு போகிறீங்க? தூக்கிட்டு போகக்கூடாதுங்கிறது அளவுக்கு கூட உங்களுக்கு நாலேஜ் இல்லையா? அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்கனாக்கா அந்த குழந்தைக்கு அது ஸ்டேடியம்னு தெரியுமா, அது கிரிக்கெட்னு தெரியுமா? நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஒருவேளை. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம். அப்போ குழந்தைய வீட்டில் விட்டு வர்றதோ அல்லது அந்த குழந்தைக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, நீங்களும் வராமல் இருக்கிறது நல்லது தானே. அப்போ அந்த குழந்தையோட நலன் தானே முக்கியம், உங்களோட என்ஜாய்மெண்ட் முக்கியமா? அப்போ குழந்தையின் மீது அக்கறை இல்லாத பெற்றோர்களா நீங்கள்? அப்போ உங்கள் என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் முக்கியம், இப்போ குழந்தையினுடைய நலன் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அவ்வளவு அக்கறையற்ற ஒரு பெற்றோர்களா நீங்கள்? அப்போ உங்கள் குழந்தையின் மீதே அக்கறை இல்லைனாக்கா நீங்கள் அமைச்சராகிட்டீங்க, உங்கள் தொகுதிக்கு கீழே அல்லது உங்களுக்கு துறைக்கு கீழே உள்ள குழந்தைகள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கும்? அப்போ குழந்தைகளுடைய அக்கறையில் நீங்கள் என்ன கவனத்தை செலுத்துவீங்க? குழந்தைகளுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய முன்னேற்றத்தில் உங்களுடைய அறிவு என்னவாக செயல்படும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. பதில் சொல்ல வேண்டிய கடமை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரத் அவர்களுக்கும் சிஎம் விஜய் அவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, சரி நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இந்த மாத்திரையை, இப்போ குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரையை கரைச்சி க்ரஷ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்கிறத அவரே வீடியோவில் ஒத்துக்கிறாப்புல. அப்போ க்ரஷ் பண்ணி தண்ணியில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் ஒரு வாட்டர் கப்பில் தண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா குழந்தைகள் உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மக்கு மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க, அது இருக்கணும். அதில் இந்த மாத்திரையை வந்து கையால் நசுக்கி விட்டு போடுவாங்க, அப்படி தானே போடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஃபோன் மேலே அந்த மாத்திரையை நசுக்கி விட்டு அப்படியா போடுவாங்க? எதுக்கு ஃபோன் மேலே கொண்டு போய் அந்த மாத்திரையை போடணும்? ஃபோனுங்கிறது ரொம்ப அழுக்காக இருக்கும், நம்ம பேக்கெட்டில் வைப்போம், பொதுவில் வச்சுருப்போம், அங்கே வைப்போம், இங்கே வைப்போம், அது மேலே டஸ்ட்டு பிடிச்சிருக்கும், ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கும். அது மேலே கொண்டு போய் குழந்தை கொடுக்குற மாத்திரையே எந்த அறிவுகட்ட நபராவது, எந்த அறிவுகட்ட மனிதராவது ஃபோன் மேலே நசுக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணிக்குள்ள இப்படி தள்ளி விடுவானா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க. இந்த கேள்வியும் டீகோடில் நம்ம அந்த கேள்வியை முன் வைக்கிறோம். ரெண்டாவது, அப்படி போட்டதுக்கப்புறம் அதை எதுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டை வச்சு லைன் பிரித்து அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன் வைக்கிறாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி என்னென்னா, சரி அப்படின்னு நீங்கள் மாத்திரையை வந்து க்ரஷ் பண்ணி ஃபோன் மேலே போட்டு லைன் பிரித்து தான் கொடுப்பீங்க அந்த கிரெடிட் கார்டை வச்சு அப்படின்னாக்கா, ஒரு 500 நோட்டை ஒன்று முன்னாடி வச்சுருக்கீங்களா? அந்த 500 நோட்டு எதுக்காக வச்சுருக்கீங்க? இப்போ குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறது எதுக்கு 500 நோட்டு தூக்கி முன்னாடி வச்சுருக்கீங்க? இப்போ நிறைய பேர் அதுக்கு என்ன முட்டு கொடுக்க வராங்கனாக்கா, காற்றடிக்கும்ல, அதில் அந்த மாத்திரை துகள்கள் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக அவர் ஒரு மறைவுக்காக அதை பயன்படுத்தியிருக்காரு. சரிங்க, மறைவுக்காக நீங்கள் 500 நோட்டை வச்சு தான் நீங்கள் மறைப்பீங்களா காற்றடிக்காமல் இருக்கிறதுக்கு? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பணபலம் மிக்க ஒரு இடத்துல இருந்துடுறீங்களா? ஒரு 500 நோட்டை வச்சு நீங்கள் காற்றை மறைப்பீங்க. அப்போ காற்றை மறைக்கிறதுக்கு 500 நோட்டை பயன்படுத்துறீங்கனாக்கா மற்ற விஷயங்களுக்கு என்ன நோட்டை நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படியே கேள்வி இருக்குது. இதெல்லாம் உருட்டுதாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் கேள்விலாம் முன் வைக்கிறோம். அப்போ 500 நோட்டை எதுக்காக முன் வச்சிங்க? 500 நோட்டை கையில் வச்சுருக்கீங்க நீங்கள்? இது இன்னொரு கேள்வி. அதில் அந்த வீடியோவில் எல்லாரும் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த வீடியோவில் பேன் ஆகி வரும் பொழுது பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அவருடைய மனைவி இல்லை, பார்த்தாலே தெரியுது. அந்த விளக்க வீடியோவில் இருக்கிற மனைவியாக இருக்காங்களா அவங்க கிடையாது, அவங்க வேற ஒரு லேடி. அப்போ அங்கே குழந்தையும் இந்த ஃப்ரேமில் இல்லை, உங்கள் மனைவியும் இந்த ஃப்ரேமில் இல்லை. ஏன்னாக்கா அந்த வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு தம்ப்நெயில் மாதிரி முன்னாடி இருக்கும் அந்த வீடியோவில். அந்த 4 பேரில் சரத்து இருக்காப்புல, பக்கத்தில் இருக்கிற பொண்ணு இருக்குது, இன்னும் 2 பசங்க உட்காந்துருக்காங்க. 4 பேர் தான் ஒரு டீமாக அங்கே போயிருக்காங்க. அப்போ அதில் அவங்க மனைவியும் இல்லை, குழந்தையும் இல்லைனாக்கா குழந்தைக்கு எப்படி நீங்கள் மாத்திரையை நசுக்கி கொடுத்தோன்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த 500 நோட்டை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஃப்ரேமில் நல்லா கவனிங்க. பேனாகி வரும் பொழுது அவர் அந்த லைன் பிரிச்சுட்டு இருப்பார் அந்த கிரெடிட் கார்டை வச்சு. அப்போ 500 நோட்டை வச்சு மறைச்சிருப்பாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு லேடி உட்காந்துருக்காங்களா, அவங்க ஒரு கேப்பு, அந்த கேப்பை வச்சு அந்த லைன் பிரிக்கிறத மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தூரம் இருக்கிறவங்க யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மறைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் மாத்திரையை தானே பாஸ் நுணுக்கி போடுறீங்க, அதுக்கு எது பாஸ் மறைக்கணும்? முதல்ல அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை மறைக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரும் அந்த 500 நோட்டு வச்சு மறைச்சிட்டு இருக்காரு. பின்னாடி அந்த 500 நோட்டு எதுக்காக பயன்படுங்கிறது இந்த படங்களில் நம்ம பார்த்துருப்போம். சில போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவங்க அந்த பணத்தை வச்சு தான் உறிஞ்சுவாங்க, இந்த ஃபோனில் லைன் போட்டு அப்படி வச்சு உறிஞ்சுவாங்க. அதனால் இது வந்து பெரிய சந்தேகமாக எழுது. மாத்திரைனாக்கா எதுக்கு 500 நோட்டு எதுக்கு மறைக்கிறீங்க, எதுக்கு ஃபோன் மேலே போடுறீங்க அப்படிங்கிற கேள்விகளாக இதில் முன்வைக்கப்படுது. ரெண்டாவது, அவங்க மனைவி வந்து விளக்க வீடியோ கொடுத்தாங்கல்ல, அந்த விளக்க வீடியோவில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே பாப்பாவுக்கு 1.5 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் கிளியராக கேட்டுக்கிட்டு தான் வந்தேன், நானாக எதையும் சொல்லலை.
1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரையை எந்த டாக்டரும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் டாக்டர்னு சொல்லி கேட்டேன். இல்லை சில வியாதிகள் வந்தாக்கா மாத்திரை கொடுக்கணுங்கிற கட்டாயத்தின் பேரில் ஏதாவது கொடுக்குற மாதிரியான நோய்கள் வியாதிகள் எதுவும் குழந்தைகளுக்கு இருக்கா, அல்லது ரொம்ப அவசரம்னாக்கா மாத்திரை கொடுத்தே ஆகணும் அப்படி எதுவும் இருக்குங்களா 1.5 வயசு குழந்தைக்கு அப்படின்னா 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரையே கொடுக்கக்கூடாது அப்படின்றாரு அவர். பெரும்பாலும் வந்து என்னன்னாக்கா பெரும்பாலும் 100% சிரப்பு தான் கொடுப்பாங்க. சிரப்பு டானிக்கு அந்த வகையில் லிக்விடாக தான் கொடுப்பாங்களே ரெஃபர் பண்ணுவாங்களே தவிர மாத்திரையாக கொடுக்கவே மாட்டாங்க, ரெஃபர் பண்ணவே மாட்டாங்க. அது ஏன்னாக்கா ஒரு குழந்தைக்கு 15லேருந்து 20 கிலோ வெயிட் அந்த குழந்தை எப்போ வருதோ அப்போ தான் அந்த மாத்திரை அந்த குழந்தை வந்து மாத்திரையை ஏற்றுக்கக்கூடிய உடம்பாக அந்த உடம்பு இருக்கும், அந்த சத்து அப்போ தான் உடம்புல இருக்கும். அப்படிங்கிறதுனால 15லேருந்து 20 கிலோக்குள்ளே அந்த குழந்தை எப்போ வருதோ வெயிட்டாக அந்த எடை வரும்பொழுது தான் அந்த ஒரு குழந்தைக்கும் மாத்திரையை ரெஃபர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் சிரப்பு டானிக்கு தான் கொடுப்பாங்களே தவிர மாத்திரையை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. மாத்திரை ரெஃபர் பண்ணியிருந்தாக்கா அது தவறு, அப்படி எந்த மருத்துவரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 15லேருந்து 20 கிலோ ஒரு குழந்தை வெயிட் வரும்பொழுது, அதனால தான் நீங்கள் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், இப்போ எல்லாருமே போகும்பொழுது எல்லாருக்குமே எடையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருத்துவர் வந்து ட்ரீட் பண்ண மாட்டார், செக் பண்ண மாட்டார் பாடியை. ஆனால் குழந்தைய தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைய போன உடனே ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுவாங்க. ஏன் செக் பண்ணுறாங்கனாக்கா அந்த குழந்தையினுடைய எடை என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. 15லேருந்து 20 கிலோ வந்துருச்சா, 15 தாண்டிருச்சா, 20 கிட்ட வருது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் மாத்திரை ரெஃபர் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுப்பாங்க. அதுக்காக தான் எந்த குழந்தையை நீங்கள் தூக்கிட்டு போனாலும் வெயிட் போடுவாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு வயசுக்கும் அந்த குழந்தை வந்து இவ்வளவு கிலோவாவது அட்லீஸ்ட் அது ரீச் பண்ணியிருக்கணும் வெயிட். அப்போ தான் அது கொஞ்சம் போஷாக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்கா அது போஷாக்காக என்ன தேவையோ அது சிறப்பு வழியாக கொடுக்குறதுக்கு எழுதி கொடுப்பாங்க. அப்போ 2 விஷயத்துக்கு எடையை செக் பண்ணுவாங்க. 2வது விஷயம் என்னன்னாக்கா மாத்திரை கொடுக்கறதுக்கு அந்த குழந்தையோட உடல் தயாராகிருச்சா, வெயிட் வந்துருச்சாங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்போ 1.5 வயசில் எந்த குழந்தையுமே எனக்கு தெரிஞ்சு 1.5 வயசில் 20 கிலோவை அட்டன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. உலகத்தில் எந்த குழந்தைக்குமே வந்ததில்லை, ஒரே ஒரு குழந்தையை தவிர. அது எந்த குழந்தைன்னு கேட்குறீங்களா? அது குளுத்தி குழந்தையை தவிர வேறு எந்த குழந்தைக்கும் 1.5 வயசில் அது வந்து அந்த 15-20 வயசு அட்டன் பண்ணியிருக்காது. அதையும் தாண்டி ஒரே ஒரு குழந்தை அட்டன் பண்ணியிருக்கு. அது எதுக்குனாக்கா ஒரு குழந்தை முன்னாடி இந்த கர்லிங் ஹேரோட ஒரு வீடியோ பேசுனது பயங்கர வைரலாக இருக்கும். இந்த தம் துண்டு பையன் ஒருத்தவன் நான் பிறந்த உடனே ஏஞ்சி நடந்து போயிட்டேன் பாத்ரூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கர வைரலாகி பயங்கர ட்ரால் ஆனிச்சு. அப்புறம் சொன்னாப்புல இல்லை நான் வந்து அவர் கும்புற கடவுளுடைய கிருபையினால எனக்கு வந்து அது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அது பயங்கர ட்ரால் ஆச்சு. எந்த குழந்தையுமே பிறந்தவொடனே எழுந்து நடக்காது இல்லை. நான் பிறந்தவொடனே எழுந்து நடந்தேன், நானே பாத்ரூம் போவேன், நானே சாப்பிடுவேன், நானே என்னோட துணி துவைச்சு போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்னாக்கா எனக்கு வந்து கடவுளுடைய கிருபை இருந்ததுனால எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு அப்படின்னு பேசியிருப்பாப்புல. எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு மட்டும்தான் 1.5 வயசில் வந்து 20 கிலோ ஒன்றா இருந்திருக்கலாம். மற்றபடி இயற்கையாக எந்த குழந்தைக்குமே 1.5 வயசில் 20 கிலோவை அட்டன் பண்ணவே பண்ணாது. அப்போ இந்த குழந்தையும் அந்த படம் தான் பார்த்தாலும் தெரியும். அந்த குழந்தைய ஸ்டூடியோ போட்டிருக்காங்க. அது இப்போ தான் 20 கிலோ நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த குழந்தை. எனக்கு நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்குது, அதை வச்சு பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அப்போ 1.5 வயசில் 20 கிலோ அட்டன் பண்ணியிருக்காது. அப்போ 1.5 வயசில் ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் மாத்திரை எழுதி கொடுத்திருந்தாலும் கூட 1.5 வயசு குழந்தையும் மாத்திரையை ரெஃபர் பண்ண மாட்டாங்க மருத்துவர்கள். ஒன்லி சிரப்பு டானிக் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறது 99% உண்மைக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க ரெஃபர் பண்ணுது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவோம். இப்போ இந்த அம்மா சொல்கிறது மாதிரி 1.5 வயசில் ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், உடம்பு சரியில்லை. அப்போ சிரப்பு டானிக்கை தாண்டி மாத்திரையை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனில் ஏதோ ஒரு டாக்டர் வந்து எழுதி கொடுத்துட்டாருங்க, இது வந்து மருத்துவத்தின்படி சரிதாங்க அப்படின்னு கூட ஒரு லைன் எடுக்கலாம். இப்போ அதன்படி நான் கேள்வி கேட்குறேன். அப்போ சிரப்பு டானிக்கை தாண்டி மாத்திரையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னாக்கா அப்போ ரொம்ப சிவியராக ஏதோ அந்த குழந்தைக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பொருளாக வச்சுக்கலாம் லாஜிக்காக. அப்போ அந்தளவுக்கு சிவியராக உடல்நிலை சரியில்லாத ஒரு குழந்தைய எதுக்குங்க நீங்கள் தூக்கிட்டு மேட்ச் பார்க்குறதுக்கு இங்கேருந்து நீங்கள் ஸ்டேடியத்துக்கு போகணும்? அது உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தை. அந்த குழந்தையை தூக்கிட்டு உடல்நிலை சரி உள்ள குழந்தையவே தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்லும் பொழுது, குழந்தைகள் நலன் சார்ந்த செயல்படுவர்கள் சொல்லும் பொழுது, உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதுவும் மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய எதுக்கு நீங்கள் மேட்ச் பார்க்குறது தூக்கிட்டு போகிறீங்க? இப்போ இது அடுத்த கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த சரத்துடைய மனைவி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அது எப்படிங்க அவ்வளோ பெரிய க்ரௌடில், அவ்வளோ பெரிய கூட்டத்தில், அவ்வளோ போலீஸ்காரன் நிற்கும் பொழுது எப்படிங்க அந்த க்ரௌடுக்கு மத்தியில் அவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு லாஜிக்கலான ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. அதுக்காகவே நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்திருக்கும், அதை பார்த்தா தெரியும். இப்போ என்னன்னாக்கா சரத்து அவங்களோட நண்பர்கள் உட்காந்துருக்கிற அந்த கேலரியில் அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி சைடில் என்னென்ன சீட்டுகள் இருக்குது, எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்றதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னாங்க சரத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு 3 ரோவில் ஆளே கிடையாது, எல்லா சீட்டும் மடங்கி தான் இருக்கும். அது இப்படி மடக்கி இருக்கும், நீங்கள் உட்காரும் போது இப்படி இழுத்து விட்டு நம்ம உட்காரணும், தேட்டரில் உள்ளது மாதிரி இருக்கும்.
ஸோ அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 3 ரோவுக்கு சீட்டு வந்து மடக்கி இப்படி நிமித்தி தான் இருக்கும். அப்போ ஆட்கள் இல்லை, எம்டியாக இருக்குது. சைடில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் ஆட்கள் இல்லை, மடக்கி தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் ஆட்கள் இல்லை, மடக்கி தான் இருக்குது. அப்போ இவர் திட்டமிட்டு தான் போய் அங்கே உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அல்லது எல்லா சீட்டையும் அவரே பிளாக் பண்ணிட்டு உட்காந்தாரா, அல்லது பிளாக்ல டிக்கெட் வைக்கலாம், எப்படி அவருடைய திரைப்படங்களுக்கு ஒரு பிளாக்ல டிக்கெட் வச்சு சம்பாதிச்சாரோ அதே மாதிரி இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்பொழுது இந்த பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது சாதாரணமாக நடக்கும். எல்லாருமே முன்னாடியே புக் பண்ணி வச்சுருப்பாங்க பல்காக. அப்புறம் கேட்கும் பொழுது 5000 டிக்கெட்டு 25,000 விற்பாங்க, 10,000 டிக்கெட்டு 50,000 விற்பாங்க. அந்தளவுக்கு இந்த டிக்கெட் ரொம்ப பிளாக்ல அதிகமாக விற்கும். ஒருவேளை எனக்கு இவர்கிட்ட பிளாக்ல டிக்கெட் வாங்கினா தான் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்களே பாருங்கள். சர்க்கார் இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து இவர்கிட்ட தான் அந்த பகுதியில் உள்ள தேட்டரில் படம் பார்க்கும்பொழுது இவர்கிட்ட தான் பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது சட்டப்படி தவறு. சட்டப்படி தவறான விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார். அப்போ அந்த காசில் வந்து அப்போ செல்வ செழிப்பான ஒரு நபராகவும் இருக்கார் அப்படிங்கிறது ஏற்கனவே அவருடைய நண்பர் வந்து இவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததாக போய் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லி பற்றி விழுந்தாப்புல. அப்புறம் அவர் நண்பர் அவர் கூட படித்தவரே சொல்கிறாரு, நானும் ஒன்றா தான் படித்தோம், அவன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தான், நானும் அங்கே தான் படித்தேன், அங்கே வந்து வருஷத்துக்கு எக்கச்சக்கமான ஃபீஸ்கள் வாங்குவாங்க. அப்போ அவ்வளோ ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு பொருளாதாரமான ஒரு குடும்பத்தில் தான் வர்றான். இப்போ அந்த பொருளாதாரங்கிறது பன்மடங்கு ஆகிப்படகு ஏன் அவன் போய் சொல்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ பொருளாதாரமாக நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம கில்லி சரத் அவர்கள். அப்போ அந்த இடத்துல அவங்க மனைவி சொன்னது மாதிரி கூட்டம் முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை, சைட்லேயும் இல்லை, அதுக்காக ஃபோட்டோ எடுத்து போட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்ன லாஜிக்கு நம்ம உடைச்சாச்சு. அப்போ கூட்டம் இல்லை. நீங்கள் அந்த வீடியோவில் பேன் பண்ணி காமிப்பாரு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போலீஸும் நிற்காது. நீங்கள் இந்த ஸ்டேடியம்லாம் போனீங்கன்னாக்கா ஒரு பிளாக்குக்கும் ஒரு போலீஸ்லாம் நிற்க மாட்டாங்க. போலீஸ் இருப்பாங்க அங்கங்கே அப்படி இப்படி நிற்பாங்க. அதுவும் பெரும்பாலும் கீழே தான் இருப்பாங்க. இந்த கேலரியிலேயே இது வந்து விஐபிகள் அமரக்கூடிய கேலரி. இது இந்த கேலரியில் உட்காரத்துக்கு எப்படி குறைந்தபட்சம் 20,000 25,000 ஒரு பர்சனுக்கு டிக்கெட் இருக்கும். அப்போ ஒரு 4 பர்சன் போயிருக்காங்கனாக்கா டிக்கெட்டுக்கே 1,00,000 ரூபா இருக்கும். அப்போ இவர் கூட போன நண்பர் எல்லாமே ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைகளாக தான் இருக்காங்க. இல்லைனாக்கா 25,000 ரூபா கொடுத்து ஒரு மேட்ச் பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தில் எக்ஸ்ட்ரா நல்லா பண்ண முடியும், ஒரு டிக்கெட் 20,000 செலவு பண்ண முடியும் அப்படின்னாக்கா அப்போ அவங்களுக்கு பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கும்? நம்மள மாதிரி ஒரு லோயர் மிடில் கிளாஸோ அல்லது ஒரு மிடில் கிளாஸோ அப்படி கிடையாது. அல்லது பொருளாதாரத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ கிடையாது. அவங்க ஒரு அப்பர் கிளாஸும் இன்னும் அப்பருக்கு மேலே என்ன சொல்லுவோம், இன்னும் பணக்காரவங்கனாக்கா பணக்காரவங்கள அப்போ மிடில் கிளாஸு மிடில் அப்பர்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அப்பர்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்தவங்களாக தான் பொருளாதாரத்தில் சொல்கிறோம். அப்படியேப்பட்ட நபர்லாம் தான் இருக்காங்க. அப்போ கூட்டம் இல்லாத பகுதியில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த நசுக்கி போடுறாருல, அப்போ அந்த கேப்பில் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருவேளை இவர் வந்து இந்த கொக்கைனையோ ஹெராயினையோ அந்த பொதுமக்கள் சொல்கிறது மாதிரி கமெண்ட்ஸில் அந்த ட்வீட்டில் கேட்குறது மாதிரி ஒருவேளை எனக்கா குழந்தை எந்த ஃப்ரேம்லையும் இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை. அவங்க அம்மா சொல்கிற மாதிரி 1.5 வயசில் குழந்தைகளுக்கு வந்து இது மாத்திரை கொடுத்துன்னு சொல்கிறாங்க. 1.5 வயசில் மாத்திரையை மருத்துவர்கள் இது பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அதை மாத்திரையை வந்து எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 1.5 வயசு குழந்தையும் மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற மாதிரி கூட்டம் இல்லை, குழந்தையும் இல்லை ஃப்ரேமில், அம்மாவும் இல்லை ஃப்ரேமில். அப்போ இந்த 4 பேர் தான் இருக்காங்க இந்த ஃப்ரேமில். அப்போ அதை தாண்டி அவர் வந்து அதை நுணுக்கி விட்டு லைன் போட்டு 500 நோட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருன்னா அதுவும் தக் லைஃப் மொமெண்ட்னு அவருடைய ஸ்டோரியிலேயே அதை எடுத்து போட்டிருக்காரு. இப்போ குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறாங்கனாக்கா அதில் இன்னும் தக் லைஃப் இருக்க போகுது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா 2 நிமிஷம் 19 செகண்ட் போட்டிருக்காப்புல. இதில் அவங்க மனைவி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அந்த வீடியோ இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கட் ஆகுது அந்த வீடியோ. அப்போ அதுக்கப்புறம் அவங்க மனைவி இதை பேசியிருக்காங்க. அந்த 1.5 வயசு குழந்தைன்னு சொல்கிறத கவனிக்காம அவசரத்தில் உடனே எடுத்து போடணும், இல்லைனாக்கா பயங்கர வைரலாகி அமைச்சர் பதவி நம்ம தூக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை சென்டிமெண்ட் எடுத்துக்கோ, அதை மாத்திரைன்னு மாத்திரையை நுணுக்கி வச்சு நம்ம குழந்தைங்க மாத்திரை சொல்லி அந்த குழந்தை சென்டிமெண்ட்டு, அப்புறம் மனைவியை வச்சுக்கோ, வீடியோ போடும்பொழுது மனைவியும் குழந்தைய வச்சுக்கிட்டு நீ வீடியோ போடு, அதை பார்க்கும்பொழுது ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும், சோகமாக முகத்தை வச்சுக்கோ, இப்போ குழந்தைய இருக்கும் பொழுது ஒரு பரிவு ஏற்படும் மேலே. இல்லை இப்போ என்னன்னாக்கா இந்த ரீல்ஸ் போடும்போது எதுக்கு மனைவியும் குழந்தையும் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க எனக்கு புரியலையே. அது எது குழந்தை எதுக்கு தூக்கி வச்சுக்கணும்? குழந்தைய வச்சுட்டு போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் குழந்தைய விட்டுட்டா எனக்கு குழந்தை இருக்குங்க, நானே மனைவி தாங்க போயிருந்தோம் அப்படின்னு உங்களோட விளக்கம் தானே. அதனால் ஆதாரமாக குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்த 4 பேர் கூட்டு போனீங்கல்ல, அந்த 4 பேரையும் வர வச்சு நீங்கள் 4 பேரோட ரீல்ஸ் போட்டுருக்கணும். நாங்கள் 4 பேர் தாங்க போனோம், இங்கே பாருங்கள் இந்த 4 பேர் தான் போனோம், வேணா கேட்டு பாருங்கள், அதை என் குழந்தைய தூக்கிட்டு போனோங்க. ஆனால் இப்போ குழந்தை வந்து என் ஒய்ஃப் வந்து ரெஸ்ட் ரூம் வரதுனால தூக்கிட்டு கேட்டு பாருங்க வேணாக்கா, அன்னைக்கு மாத்திரை தாங்க நுணுக்குனேன் நான். உண்மை எதுவோ அப்போ உண்மை அதுவாக இருக்க மட்டும் 4 பேரையும் கூட்டு வச்சு ரீல்ஸ் போட்டாங்க ஓகே. சீன்லேயே இல்லாத, ஃப்ரேம்லேயே இல்லாத, வீடியோவிலே இல்லாத, அந்த ரீல்ஸ்லே இல்லாத, அந்த ஸ்டோரியிலே இல்லாத ஒய்ஃபையும் குழந்தையும் வச்சுக்கிட்டு நான் இந்த குழந்தைக்கு மாத்திரை நசுக்கி கொடுத்தேன், என் மனைவி கூட இருந்தாலும் அங்கே சீன்லேயே இல்லாதவங்களை கூட்டு வச்சு இதுக்கு சீனை கிரியேட் பண்ணோம். அப்போ ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, நம்ம சந்தேகத்தில் தான் நம்ம கேள்வி எழுப்பிட்டுருக்கோம். உண்மை என்னங்கிறத அவர் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க விளக்கம் கொடுத்த எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யாக இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர்கள் கேட்கும் பொழுது அவங்க அதான் சொல்கிறாங்க.
அப்போ ஒரு குடிமக்களாக உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேட்குறாங்க, உங்களுக்காக ஆதரித்து ஓட்டு போட்டு இவர் நமக்கு எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி உங்களுக்காக ஓட்டு போட்ட விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் கேட்குறாங்க. போதை ஒழிப்புன்னு காலைல ஒரு மராத்தான் போயிட்டு அப்புறம் நாடகமா அது? இப்போ நாடகம் பண்ணுறீங்களா? அப்போ அந்த ட்ரக்ஸ் ஒழிப்புன்னு போட்டு மராத்தான் போட்டு அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள திமுக தாங்க காரணம், நாங்கள் ஒழிக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுறோம் பாருங்கள், அந்த அளவுக்கு ட்ரக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு அடுத்த சட்டமன்றத்தில் பேசுறதுக்கான ஒரு நாடகம். 3 கிலோமீட்டர் ஓடினாரு, செய்தியாக்கலாம், விளம்பரமாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணீங்களா? அப்போ உண்மையிலேயே ட்ரக்ஸை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இவர் பயன்படுத்தியிருக்காரு, பயன்படுத்தினதாக வீடியோ வந்திருக்கு, இது மாத்திரம்னு சொல்கிறாரு, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் டீகோட் பண்ணி வீடியோ போடுறாங்களே, பேசுகிறவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குது, அப்போ இவர் சொல்கிறது பொய்ன்னு படுதே, இதுக்கு சிஎம் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு? உண்மையிலேயே ட்ரக்ஸை ஒழிக்கிறதாக இருந்தால் இவர் கொடுக்குற விளக்கம் ரொம்ப தப்பாக இருக்குது. அப்போ இவர் உண்மையிலே பயன்படுத்தியிருக்காரா? அப்போ உண்மையிலே பயன்படுத்தியிருக்காருனாக்கா இந்த லைன் போடுறத வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ புதுசாக பயன்படுத்துகிறவங்க போடுறது மாதிரியான பாடி லாங்குவேஜ் இல்லை, இது வந்து ஆல்ரெடி தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கவங்களுடைய பாடி லாங்குவேஜ். அவங்களுக்கு தான் அதை கொட்டி லைன் பிரிக்கிறது, ஃபோனில் போட்டு கிரெடிட் கார்டை வச்சு இப்படி பிரித்து இந்த 500 நோட்டை வச்சு மூக்கில் வச்சு உறிஞ்சிருது. அப்போ தொடர்ந்து அதை பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கும் பட்சமத்தெல்லாம் இவர் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இந்த பழக்கமுடையவராக ஒருவேளை சரத் அவர்கள் இருக்கிறார்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இன்னமும் நீங்கள் அமைச்சர் பதவி விட்டு தூக்கல? இப்போ இவரெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தான் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவரெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தான் ட்ரக்ஸை வந்து ஒழிக்க போகிறீங்களா? இதே மாதிரி இந்த பட்டுக்கோட்டையில் வந்து ஒருத்தர் சீட்டு கொடுத்தாங்க. அவர் யாருனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோவே என்னமோ நினைக்கிறேன், இல்லை நான் கம்மியாக சொல்கிறேன், நீங்கள் அதிகமான கிலோவில் கஞ்சாவில் கைதானவர். கஞ்சாவில் கைதாகி அப்போ தான் பெயிலில் வந்தார், அப்படியே தூக்கி சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு, எம்எல்ஏ சீட்டு. எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? இவரெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கா ஒரு 14-15 கிலோ ஒருத்தர் வச்சுருக்காருனாக்கா சொந்த பயன்பாட்டு கூட இருக்காது, அது வந்து வியாபாரம், தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வச்சுருப்பார். பல மாவட்டங்களுக்கு பல தொகுதிகளுக்கு அவர்கிட்ட போயிருக்கும், அங்கங்கே ஆட்கள் இருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கே கஞ்சாவை சப்ளை பண்ணக்கூடிய நபராக கூட இருந்திருக்கலாம், அவர் மெயின் ஏஜெண்டாக கூட இருந்திருக்கலாம். இப்போ அப்படி இருக்கும்போது அதில் தான் கைதாகிட்டார் அதில் தான் கைதாகி பெயிலில் வந்திருக்காருன்னு தெரியாமல் தான் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்களா? இப்போ அப்படியேப்பட்ட நபர்லாம் சீட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்? 14 கிலோங்கிற 140 கிலோவை மாற்றுவார், இல்லைனாக்கா 1000 கிலோவை மாற்றுவார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு. இப்போ அவரெல்லாம் உள்ளே வச்சுட்டு நீங்கள் எப்படி ட்ரக்ஸை ஒழிப்பீங்க? சரவணன் ஒருத்தர் தஞ்சாவூர் எம்எல்ஏ கையில் சரக்கு பாட்டலோட டான்ஸ் ஆடுறாப்புல, அவரை வச்சு நீங்கள் எப்படி போதையை ஒழிப்பீங்க? இப்போ இந்த சரத்துடைய விடியோ வந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அப்போ இதுவரைக்கும் இந்த போதை சம்பந்தமான வழக்குகள், போதை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்துச்சுல்ல, அது எல்லாமே தாவேகா நிர்வாகிகளாகவும் அல்லது தாவேகாவினுடைய உறுப்பினர்களாகவும் இருக்கிறவங்க தான் அப்போ இத்தனை நாள் வரைக்கும் இந்த ட்ரக்ஸு போதையில் வழக்கானது அல்லது விற்றது வாங்கினது போனது வந்தது இல்லாமல் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோவில் அவங்க சொல்கிறலாம் தவறாக இருக்குது நமக்கு டீகோட் பண்ணும் பொழுது. அப்போ இவர் வந்து ஒருவேளை அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே பயன்படுத்தினது கொக்கைனோ ஹெராயினோ இருக்கும் பட்சத்தில் ஏன் இவர் மீது இன்னமும் திமுக வழக்கறிஞர் அணி எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் இருக்குது? அதுவும் பொது இடத்துல இந்த ஸ்டேடியத்தில் கொண்டு போயிருக்காரு அப்படின்னாக்கா அந்த ஸ்டேடியம் சென்னை ஸ்டேடியம் நினைக்கிறேன். அப்போ அந்த சென்னை ஸ்டேடியத்துலேருந்து ஒரு வழக்கு போடணும், எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு செக்யூரிட்டியை தாண்டி இதுக்குள்ளே ஒருத்தன் வந்து போதையை வந்து பயன்படுத்திருக்காப்புல, அதுவும் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பயன்படுத்திருக்காருன்னு சொல்லி வீடியோ வந்திருக்கு. அவர் என்னென்ன விசாரிங்க, இது விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கணும், அவரை வந்து அமைச்சர் பதவி தூக்கணும், எம்எல்ஏ பதவி தூக்கணும், அவரை வந்து கைது பண்ணணும், அவரை வந்து உள்ளே வைக்கணும், அது தவறு இல்லையா? அவர் அமைச்சரே பொது வழியோடு பயன்படுத்திருக்காரு, அதுவும் ஸ்டேடியத்தில் பயன்படுத்தின வீடியோ வந்துச்சுனாக்கா இது தப்பான முன்னுதாரணம் ஆகிடாதா? அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், காரணம் திமுக தான் காரணம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரக்ஸ் வந்து நம்ம ஜாலியாக உள்ள எடுத்துகிட்டு போயிடலாம், ஒருவேளை மாட்டினாக்கா திமுக தான் காரணம் அவர் பேச போகிறாரு, நம்ம ஜாலியாக ஸ்கேப் ஆகிடலாம், கேட்டாக்கா டிவிக்கு நிர்வாகின்னு சொல்லிக்கலாம், அல்லது டிவிக்கு உறுப்பினர் சொல்லிக்கலாம், டிவிக்கு நான் பொறுப்பாளர்னு சொல்லிக்கலாம், ஃபங்க்ஷனரின்னு சொல்லிக்கலாம். அப்படி தான் காரணமா? அப்போனாக்கா இவர் மேலே ஏன் இன்னும் இந்த ஸ்டேடியம் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது? திமுக வழக்கறிஞர் அணி இது வரைக்கும் ஏன் இவர் வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்குது? இதையே ஆளுங்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அல்லது அங்கே உள்ள பெருந்தலைவர்கள் வந்து இது ஏன் இன்னும் கையில் எடுக்காமல் இருக்கீங்க? ஒரு அமைச்சருங்க அவர், நீங்கள் கில்லி சரத்துனாங்க யாரோ ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, அவரும் இன்றைக்கி அமைச்சர், ஆளுங்கட்சி அமைச்சரவையில் ஒரு முக்கியமான மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கான ஒரு அமைச்சராக இருக்காப்புல அவர். அப்போ அவர் அமைச்சர் பதவியும் தூக்கணுமா இல்லையா? எனக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடி வழக்கு போட்டாங்க, இன்னும் வந்து முடியல, ஈடி வழக்கு போட்டோன்னே அமைச்சர் பதவி விட்டு தூக்கணும்னு சொன்ன அந்த வாய்கள் எல்லாம் இன்றைக்கே அமைதியாக இருக்குது. இப்போ அவர் விளக்க உடைய கொடுத்ததை மட்டும் இன்றைக்கி நியூஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க, விளக்க உடைய கொடுத்து விட்டார். இந்த விளக்க உடைய டீகோட் பண்ணி பார்த்தீங்களா? விளக்க உடையவளோ சொன்னது முழுக்க உண்மையா? இல்லை நிறைய பொய்கள் இருக்குல்ல, அப்போ டீகோட் பண்ணி போடுங்க. டீகோட் பண்ணி போட்டால் அப்போ உண்மையிலே பயன்படுத்தியிருக்கிறாரா அதை ஆய்வு செய்யணும், வழக்கு போடுங்க, பதிவு பண்ணுங்க, கட்சியில் நடவடிக்கை எடுங்க, அதை நிரூபிச்சுட்டு வான்னு சொல்லி ஒதுக்கி வைங்க கட்சியிலேருந்து, முதல்ல அமைச்சர் பதவி விட்டு இறக்குங்க. அப்போ இப்படியாப்பட்ட ஒருத்தர் அமைச்சராக போட்டாக்கா அந்த கட்சி என்ன லட்சத்தில் இருக்கும்? அந்த அமைச்சரை பதவியில் அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து இந்த சிஎம் என்ன லட்சணத்தில் வந்து ஒருத்தரும் சூஸ் பண்ணி போட்டிருப்பாரு. அப்போ இவரே அப்படி இருக்காருனாக்கா அங்கே ஒரு சரவணன் ஒருத்தர் அவர் சரக்க போட்டாடுற வீடியோ வந்துச்சு,
அப்போ இதே மாதிரி எல்லாருமே, அதுவும் இந்த ஜெகதீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காங்க அதே கட்சியில். அவங்க என்னன்னாக்கா சிஎம் விஜய் அவர்கள் படத்தில் தம் அடிக்கிறத கையில் வந்து பச்சை குத்திருக்காங்க. அவர் தம் அடிச்சிருக்காங்க. அவ்வளோ புகை போகுது விஜயோட ஃபேஸ்லேருந்து. அதை வந்து பச்சை குத்திட்டு ரொம்ப பெருமையாக அவங்களுக்கு அமைச்சர் பதவி. ஏங்க உங்களுக்கு வந்து ஒரு நடிகரை பிடிக்குதுனாக்க பச்சை குத்திக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவர் தம் அடிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் பச்சை குத்தணும் அப்படின்னாக்கா அப்போ அவர்கிட்ட என்னத்தை நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க? அப்போ அவர் எந்த கருத்தையும் பேசலை. அவர் பெரியார், அம்பேத்கர் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த கருத்து எதுவுமே உங்களுக்குள்ளே போகலை. ஏன்னா பேசினா தான் போகும். அவர் பேசுகிற முக்கிய திரைப்படங்களில் எப்படி தம் அடிக்கிறது, அப்புறம் எப்படி சரக்கு அடிக்கிறது, எப்படி போதைப் பொருளை பயன்படுத்துறது, சரக்கு வச்சுருக்கேன், முறுக்கு வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன், இப்படியான பாட்டுகள் தான் அவர் பாடினது. அப்புறம் கட்டிப்பிடிடா பாடல்கள், இப்படியான பாடல்கள். அப்போ இதை பார்த்து தான் அந்த சமூகத்தில் வளர்ந்தவங்க இங்கே ஓட்டு போட்டு இன்றைக்கி அமைச்சர்லாம் உட்காந்து கையில் பச்சை குத்திருக்காங்க. அவர் தம் அடிக்கிறத பச்சை குத்திருக்காங்க. அவங்க அமைச்சர் இன்னைக்கு. அப்போ ஒவ்வொரு அமைச்சரும் இப்படி தான் நீங்கள் பார்த்து நீங்கள் அமைச்சர் பதவியில் உட்கார வச்சிங்களா? அப்போ இப்படியாப்பட்ட ஒரு அமைச்சரவை கிட்ட இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குன்னாக்கா தமிழ்நாட்டின் நிலைமை என்னவாகும்? இப்போ இந்த கட்சிக்கு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் ஓடோடி போய் ஜனநாயக சக்திகள்லாம் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இப்போ அவங்க வந்து இதில் இவங்க வந்து சரியாக ரூல் பண்ணுவாங்க, இல்லை நம்ம பார்த்துக்கலாம் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி போனவங்கலாம் இன்றைக்கி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ நீங்கள் கேட்கணும்ல, ஏங்க முதல்ல அமைச்சர் போட்டு தூக்குங்க அவரை, இப்படியாப்பட்ட ஒருத்தர் அப்படிங்க அமைச்சராக போடுவீங்க? கையில் பச்சை குத்திட்டு இருக்காங்க தம் அடிக்கிறத, அவங்க எப்படிங்க அமைச்சராக இருக்க முடியும்? தூக்குங்க முதல்ல. அவங்க ஏன் வேறு கட்சியில் ஆளே இல்லையா? வேறு ஆளை போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் ஏன் வந்து இதை பேச மாட்டேங்கிறீங்க? இதுவே திமுக பீரியடில் திமுகவில் உள்ள அமைச்சர் இதே மாதிரி அவர் செஞ்சதாக ஒரு வீடியோ வைரலாகி அவர் பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாக்கா இந்நேரம் ஜனநாயக சக்திகள் பேசாமல் இருந்திருப்பீங்களா? சைலண்டாக இருந்திருப்பீங்களா? இப்போ கையில் வந்து இதே மாதிரி திமுகவை சேர்ந்தவங்க யாரோ தம் அடிக்கிறத ஒரு அமைச்சர் தம் அடிக்கிறத பச்சை குத்திருந்தாக்கா அவங்களுக்கு சும்மா விட்டுருவீங்களா? அப்போ சரவணன் ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் போடுறது மாதிரினா ஒரு வீடியோ வந்திருக்குனாக்கா அது நீ சும்மா விட்டுருவீங்களா? கேள்வி எழுப்ப மாட்டீங்க. இப்போ மட்டும் பேசாமல் இருக்கீங்க.